தமிழ் புத்தாண்டு ராசி பலன், விஸ்வாவசு வருஷத்திய ராசி பலன். இந்த 2025ஆம் ஆண்டு, இந்த தமிழ் ஆண்டில் 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது சித்திரை மாதம் தொடங்கிய பிறகு ஒரு மாதத்தில் குரு பகவான் பயிற்சி, உடனே ராகு கேது பயிற்சி. ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதனத்துக்கு பயிற்சியான பிறகு இந்த வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். அதே மாதிரி ராகு கேது, ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா வீடு கொடுத்த கிரகத்தை தான் நம்ம பார்க்கணும். ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சனி. சனி பகவான் ராகுவுக்கு 2ஆம் இடத்துல, அப்போ ராகு பகவான் நல்லாவே இருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம். கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சூரியன். அது மாதாந்திர கோள், ஒவ்வொரு மாதத்துக்கும் மாறிட்டே இருக்கும் இந்த கேதுவோட பலன்கள். ராகு பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள் ஒரே மாதிரியே தான் இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாகவே. இந்த 4 கிரகங்கள், மற்றபடி மாதாந்திர கோள்கள், தினக்கோள், உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. 12 ராசிகள் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கு உடைபட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம், இது சூரியனோட நட்சத்திரம். தசா காலங்கள் 6 வருடம். என்னோட கணக்குப்படி 5 வருடத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதம் மட்டும்தான் இருக்கும். தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா 6 வருடம் முழுமையாக இருக்கும். 5 வயசு வரைக்கும் சூரிய தசை நடப்பில் வந்தால் பிறகு 10 வருடங்கள் சந்திர தசை, 5 + 10 15. 15 வயசுக்கு பிறகு 7 வருடங்கள் செவ்வாய் தசை. அப்போ 22 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை வந்துடும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு. செவ்வாய் தசை இப்போ 16 to 21, 22 வரைக்கும். இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரைக்கும் சித்திரை மாதத்துலேருந்து உங்களுக்கு அருமையான டைம்னு சொல்லலாம். 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது. சனி பகவான் 8ஆம் இடத்துல, குரு 11ஆம் இடத்துல, ராகு கேது பார்த்தீங்கன்னாக்கா ராகு 7ஆம் இடம், கேது ஜென்ம ராசியில். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகம் அப்படின்னாக்கா குரு பகவான் மட்டுமே ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணும். அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசைக்கு சிறப்பான முயற்சிகளுக்கு வெற்றிகளை கொடுக்கும் இந்த குரு பகவான் மட்டுமே. ஏன்னா ராசிக்கு 5ஆம் அதிபதி, அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அது தசை வந்தால் தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் தசை பின்னாடி வரும். எந்த தசை நடந்தாலும் சரி உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியது குரு பகவான் மட்டுமே. லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான், ஏன்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம், இது கன்னி ராசியை ஒட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாகவே ஆரம்பிக்கும். அஷ்டம சனிங்கிறது உடனடியாக ஆரம்பிச்சிடும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தசா புத்தி சரியில்லைன்னா மட்டும், அதாவது புத்தி நடத்தக்கூடிய கிரகம் எந்த தசையாக இருந்தாலும் சரி, அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்துக்கு மறைவு ஸ்தானங்களில் இருந்தால் அது இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். அது பின்னாடி பேசுவோம். இப்போது உத்திர நட்சத்திரத்தில் படிக்கக்கூடிய நபர்களுக்கு 16லேருந்து 22 வரைக்கும் படிக்கிறீங்க, உங்களுக்கு படிப்பில் எந்த வித பாதிப்பும் கிடையாது. நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர் வளர்ச்சிகள், ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள். 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் தான் அந்த சனி பகவான். 6 குடையவர், 7ஆம் அதிபதி, 8ஆம் இடத்துல மறையிறது சிறப்பு. ஆனால் அஷ்டம சனி, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். விஸ்வாவசு வருடத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய அஷ்டம சனி அந்த தாக்கம் அதிகமாக இருக்காது. தசாபுத்தி ரீதியாக பெருசாக பாதிக்காது. எந்த தசாபுத்தி நடக்குதோ உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாபுத்தி பாதிக்கப்பட்டால் அந்த பலன்கள் தான் கிடைக்கும். அஷ்டம சனியோட எஃபெக்ட் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி, திடீர்னு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடிக்கடி வேலை வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ படிச்சுட்டு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை படிப்புக்கு செலவுக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வேலை வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கும். பண ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை இல்லைன்னா கூட கொஞ்சம் தடை தாமதங்களோடு வேலை கிடைச்சிடும். 22 வயசுக்கு மேலே 18 வருடங்கள் 40 வயசு வரைக்கும் ராகு தசை. ராகு பகவானை பொறுத்தவரை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி சம்மந்தப்பட்டால், சனி தொடர்பில் இருந்தால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதாவது 6ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் இடத்துல இருந்தாலோ சனியோடு சேர்ந்து இருந்தாலோ இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் அந்த தசைங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பாக நன்மை செய்யாது. நீங்கள் ஒரு வேலை சார்ந்து முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகளுக்கு வெற்றி. முயற்சி ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது, 3ஆம் இடத்துக்கு. 5ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வை இருக்குது. இப்போ ராகு இருக்குது இல்லையா 7ஆம் இடத்துல, அதுக்கும் அந்த கிரகத்துக்கும் குருவுடைய பார்வை இருக்குது. அப்போ நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் சொல்லலாம். ராகு தசையில் நிறைய பேர் கஷ்டப்பட்டுன்னு வரீங்க, தசை சரியில்லை, அவயோகத்திலேருந்து தசை பண்ணுது,
இது மாதிரியான ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ராகு தசை நல்லது பண்ணிடும். அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். அடிக்கடி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும். ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அடிக்கடி வெளிநாடு போயிட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை வெளியூர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். பிரயாணங்கள் அதிகமாக கொடுக்கும் இந்த ராகு தசையில். அலைச்சல்கள் அது நல்ல அலைச்சலாக தான் இருக்கும். வருமானம் வரக்கூடிய அலைச்சலாக தான் இருக்கும். என்னதான் போயிட்டு வந்தாலும் ஒரு வருமானம் வருது, ஒரு வேலை ரீதியாக ஒரு ப்ரொமோஷன் வருது, ஒரு இடமாற்றங்கள் வருது, திருப்தி தான். அப்படி தான் வரும் இந்த ராகு தசையில். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, திருமணத்தை கொடுத்துரும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ தடை வருது அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் இந்த குரு பகவான் மறைஞ்சிருந்தாலோ இல்லை வக்கரமாக இருந்தாலோ 23, 24, 25 திருமணம் நடக்காது, தள்ளி போயிடும். ரொம்ப ரேர். அதிகப்படியாக ராகுவுடைய தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலோ 7ஆம் அதிபதி நட்சத்திரத்திலேருந்து தசை நடத்தினாலோ, அது கூட அந்த நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சத்தில் அப்படிலாம் வலுவாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வக்கரமாக இருக்கும்போது கூட ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கும். அதனால் திருமண வாய்ப்புகள் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வக்கரமாக இல்லை, லக்கணத்துக்கு மறைவு ஸ்தானங்கள் இல்லை, இந்த டைமில் திருமணத்தை கொடுத்துரும். திருமணமே நடந்துடும். உங்களுக்கு நல்ல திருமணம், வரன் அருமையாக அமையும், நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையும். பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. திருமணம் நடந்து பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சில பேருக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு. ஏன்னா இந்த வயசில் வருதுன்றதுனால திருமண வாழ்க்கையை இதுதான் நிர்ணயிக்கணும். மற்ற கிரகங்கள் அப்படின்னா இப்போ குரு, சனி, செவ்வாய் இல்லை சுக்கிரன் ஏதோ ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அந்த கிரகம் அந்த அளவுக்கு பொறுப்பு ஏற்றுக்காது. ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பார்க்கணும். அந்த கிரகம் அந்த அளவுக்கு பொறுப்பு ஏற்றுக்காது. எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய கிரகமாக வந்துடும். அவயோகம் செய்யக்கூடிய கிரகமாக வந்தால் கூட குரு நல்லா சப்போர்ட் பண்ணிடும் கோச்சாரத்தில். இப்போ கோச்சாரத்தில் சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு சுய ஜாதகத்தில் குரு சப்போர்ட் பண்ணிச்சுனாக்கா திருமணத்தை கொடுத்துரும். ஆனால் ராகுக்கு மட்டும் விதிவிலக்குகள் உண்டு. உங்கள் லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் அந்த கிரகம், யோகம் செய்யக்கூடிய கிரகம் ராகுக்கு மறையாமல் இருந்தால் கரெக்டாக எல்லாமே நடந்துடும். வயசு ரீதியாக ஒவ்வொரு வயசுக்கும் நடந்துடும். என்னென்ன கிடைக்கணுமோ வயசு ரீதியாக கிடச்சிரும். 22, 23 வரைக்கும் படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடுறீங்களா, வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறீங்களா, திருமணம் ஆகும். குழந்தை பாக்கியம் உடனே கொடுத்துரும். எல்லாமே உடனே நடந்துடும். ராகு தசை நல்லா இருந்தால், அந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருந்தால், யோகராக இருந்தால். வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்ற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே கஷ்டம், எல்லாமே தடை தாமதங்களாக நடக்கும். ராகு தசையில் திருமண பிரச்சனை வருதுன்னாக்கா அந்த ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் சரியில்லைன்னு அர்த்தம். இதுக்கு விளக்கமாக நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் இந்த டைமில் திருமண வாய்ப்புகள் உறுதியாக இருக்குது. அப்போ நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனைக்கும் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. கோச்சார ரீதியாக குரு நல்லா இருக்குது. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு தொழில் செய்கிறீங்க, அந்த தொழிலில் இது வரைக்கும் வளர்ச்சி இல்லைன்னா இப்போ வளர்ச்சிகளை கொடுத்துரும். அதாவது வளர்ச்சிகளை நோக்கி போவீங்க, முயற்சி பண்ணுவீங்க, நல்ல ஒரு வருமானம் வரும். இந்த டைமில் கடன் பிரச்சனை இருக்குது, அந்த கடன் பிரச்சனை தீரும். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு சொல்ல வேண்டிய நெகட்டிவ் அப்படின்னா, கடன் யாரையும் நம்பி கொடுக்காதீங்க, அந்நிய நபரை நம்பி கடன் வாங்காதீங்க, அந்நிய நபர்கிட்ட பணம் கட்டாதீங்க எதுக்குமே. 40 வயசுக்கு மேலே 56 வயசு வரைக்கும் குரு தசை உங்களுக்கு சுய ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே வருது, அவயோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து கஷ்டப்படுத்துது, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டேன்னா இந்த வருடம் சிறப்பு. ஏன்னா குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து வரக்கூடிய 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்சமாகி நல்லாவே இருக்குது. வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வண்டி வாகன சேர்க்கை, இது ராகு தசைக்கு கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கையும் ராகு தசைக்கு கொடுக்கும். குரு தசையில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகன சேர்க்கை உண்டு, ஒரு ப்ராப்பர்ட்டி சேர்க்கை உண்டு. இப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக விற்கப்படாத நிலம் விற்றுரும். ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, நிலமே விற்காமல் இருக்கும். அந்த இடம் விற்றுட்டு இன்னொரு இடம் வாங்குற மாதிரி இருக்கும், ஒரு வீடு மாறுற மாதிரி இருக்கும், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருக்கும். இது மாதிரி கொடுத்துரும். ஆனால் உங்களுக்கு கடன் பிரச்சனை, ஏதாவது கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து லோன் வாங்கி கடன் வாங்குறது, இல்லை வேலையை வச்சு அந்த வேலை மூலிமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு கடன் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு கடன் வாங்குறது, இது மாதிரி தான் வரும் இந்த குரு தசையில். 56 வயசு வரைக்கும் நீங்கள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி, வேலை அழுத்தங்கள் உண்டு, மனசார்ந்த பிரச்சனைகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடங்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களாக இருந்தால் அனுசரித்து போங்க. அதாவது வாக்குவாதமே வேண்டாம். இந்த டைமில் எது எடுத்தாலும் தப்பாக தான் சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. 56 வயசுக்கு மேலே 75 வயசு வரைக்கும் சனி தசை. சனி தசையா? இந்த சனி தசையில் நீங்கள் தொழில் பண்ணுறீங்களா, அந்த தொழிலை கவனமாக பண்ணுங்கள்.
வேலை பார்க்குறீங்களா, வேலை கவனமாக பண்ணுங்கள். யாரையும் நம்பி பணம் கட்டாதீங்க. ஒரு நல்ல வேலை செய்கிறீங்க, நல்ல தொழில் செய்கிறீங்க, நீங்கள் யாருக்கையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருத்தர் கெடுதல் பண்ணுறதோ, ஒருத்தர் நீங்கள் தேவையில்லாத பேசுகிறதோ, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதோ இந்த சனி தசையில் அந்தளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது. கொஞ்சம் மனக்கசப்புகளை கொடுத்துரும். அது மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகளை வர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியோட வீட்டில் இருக்கிறதுனால உடல்நிலை பாடாப்படுத்தும். மருத்துவ செலவு அது இதுன்னு இந்த சனி தசையில். அதுலேயும் அந்த சனி பகவான் அவயோகத்தில் இருந்துச்சு, அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய இடத்துல இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு சொல்ல முடியாத கஷ்டங்களை கொடுக்கும். இதன் பிறகு ஓரளவுக்கு கம்மியாகும், பெருசாக ஒன்றும். ஏன்னா குரு கோச்சாரத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால 8ஆம் இடத்துல சனி இருந்தாலும் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் கேந்திரத்தில் இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 5ஆம் இடத்துக்கு போனாலும் உச்சமாகி அந்த 8ஆம் இடத்தையே பார்வை பார்க்கறதுனால அது சிறப்புன்னு எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு உங்களுக்கு அஷ்டம சனி கூட அந்தளவுக்கு பாடாப்படுத்தாது, கஷ்டங்களை கொடுக்காது சனி தசையில். 75 வயசுக்கு மேலே 92 வயசு வரைக்கும் புதன் தசை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும், உணவு குழாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும். எதுவாக இருந்தாலும் உடனே டாக்டர் போய் பார்த்துருங்க. தொழில் பண்ணுறீங்களா, தொழிலில் கடன் வாங்காமல் பண்ணுங்கள். இந்த தசை அப்படிங்கிறது ராசிக்கு 2 குடையவன் 11ஆம் அதிபதி, லாபஸ்தானாதிபதி. உங்களுக்கு பெருசாக இது நல்ல பலன்களை கொடுத்தா கூட தசையில் இப்போ ராகு இருக்கிற இடம் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனம் தேவை. 11ஆம் இடத்துல குரு, அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. எதுவாக இருந்தாலும் சரி, எதை மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்தும் வெளியே வந்துடுவீங்க இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக இந்த விஸ்வாவசு வருடத்தில் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.